வணக்கம். 2024 நவம்பர் 28 வியாழக்கிழமை காலை 8:30 2 வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அங்கும் இங்கும் நகர்ந்து இறுதியில் 400 கிலோமீட்டர் கடலூரில் இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவிலும் வேதாரண்யத்திலிருந்து 390 கிலோமீட்டர் தொலைவிலும் அது புயலாக ஃபென்ஜல் புயலாக உருவெடுத்தது. இது தொடர்ந்து டெல்டா கரைக்கு நெருக்கமாக வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தின் வடக்கு பகுதி மற்றும் கடலூர் மாவட்டத்தில் செயலிழந்து 30ஆம் தேதி கரை கடக்கும். இது மெல்ல நகரும் நெருங்கி வரும் என்பதனால மழைப்பொழிவு மீண்டும் தொடங்கி இருக்கிறது. கடலூர் மாவட்டத்திலையும் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டத்திலையும் வடகடலோரம் இன்றைக்கு மாலையில் லேசாக தூறலாக தொடங்கும் மழை இன்று இரவில் மிதமாக மாறி நாளை பகலில் கனமாக மாறி நாளைய மறுதினம் அதாவது நாளை மதியத்திலிருந்து 29ஆம் தேதி மதியத்திலிருந்து 1ஆம் தேதி காலை வரைக்கும் 29, 30 2 நாளும் மிக கன மழைப்பொழிவு ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் கொடுக்க இருக்கிறது. இது கரை கடந்து தமிழ்நாட்டின் அதாவது செயலிழந்து கரை கடக்கும். காற்று அச்சம் வேண்டாம். ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு நெருங்கும் பொழுது தரையிலிருந்து காற்று கடலுக்கு போகும். அது வழக்கமாக ஒன்றுதான். கடலுக்கு காற்று போகும், ஆனால் புயல் காற்று வராது, புயல் வராது, புயலுக்கு காற்று போகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தரைக்காற்று கொஞ்சம் வலுவாக இருந்தாலும் புயல் பாதிப்பு இருக்காது என்பதை தெரிந்து கொண்டு மழை பொழிவு அதிகமாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இந்த நிகழ்வு பாலக்காட்டு கணவாய் வழியாக அதாவது 30ஆம் தேதி இரவு 1ஆம் தேதி டிசம்பர் 1ஆம் தேதி மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடலுக்கு 2ஆம் தேதி போய் சேரும். இதனால கன்னியாகுமரி முதல் கிருஷ்ணகிரி வரைக்கும் உள்ள எல்லா உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் நல்ல மழை தரும். விரிவான அறிக்கை பார்க்க